பேர் அதை தவறாய் விளங்கிக் கொள்வது. என்ன செய்கிறாங்க? சேர்த்து திறந்திருந்தா அங்க போய் சேர்த்துல முழங்கால் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. இடம் இல்லாட்டி பரவாயில்லை, உங்களுக்கு வீட்டுல ஜெபிக்க முடியாது, நீங்க ஆலயத்துல வந்து ஜெபிக்கலாம். ஆனா அந்த இடத்துல போய் நான் ஜெபிச்சா கேட்கும் என்று நாம் நினைக்கிறது நம்முடைய அறியாமை, நம்முடைய அறிவு குறைவு, வேற ஒன்றும் அல்ல. ஏனென்றால் தேவன் தெளிவாய் சொல்லிவிட்டார். என்ன சொல்லிவிட்டார்? நீங்களே அவருடைய ஆலயம். ஆகவே அவருடைய மகிமை இந்த ஆலயங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமா? நிறைந்து காணப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். அவருடைய மகிமை ஆலயங்களிலே நிறைந்திருக்க வேண்டும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நான் எப்படி மகிமையில் நிறைந்திருக்கிறோம் அதே போல பிள்ளைகளும் மகிமையில நிறைந்திருக்க வேண்டும். நான் எப்படி பரிசுத்தத்தில் நிறைந்திருக்கிறேன் அப்படியே பிள்ளைகளும் பரிசுத்தத்தில் நிறைந்திருக்க வேண்டும். நான் எப்படி வல்லமையினால் நிறைந்திருக்கிறேன் அப்படியே பிள்ளைகளும் வல்லமையினால் நிறைந்திருக்க வேண்டும். நான் எப்படி அன்பினால் நிறைந்திருக்கிறேன் அப்படியே பிள்ளைகளும் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு ஆலயங்களிலும் அவருடைய மகிமை நிறைந்திருக்க வேண்டும். அவருடைய மகிமை இல்லாத ஆலயங்கள் செத்த ஒரு சரீரத்தை போல. நல்ல விளைவு கொள்ளுங்க. செத்த சரீரத்தில் ஆவி இருக்காது. அதே போல நாம் உயிரோடு இருந்தாலும் மகிமை இல்லாத ஒரு தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிள்ளை, அவன் செத்த சரீரத்துக்கு ஒப்பானவன். அதனால மகிமை இல்லாமல் நாங்கள் தேவாலயங்களாய் வாழ்வது செத்த சரீரத்துக்கு ஒப்பானது, பிணத்துக்கு ஒப்பானது. ஆன்மீகத்தில் நாம் ஒரு உயிர் போன பிணத்துக்கு ஒப்பானவர்கள். அவருடைய மகிமையை நாம் இழந்து வாழ்வது, அவருடைய பிரசன்னத்தை நாம் இழந்து வாழ்வது அநேக நேரங்கள் நமக்கு தெரிகிறதே இல்லை. பசிச்சா தெரியுது, தெரியுதா இல்லையா? தாகம் எடுத்தா தெரியுது, தெரியுதா இல்லையா? அவனுடைய மகிமை என்ன விட்டு போனா, அவனுடைய அபிஷேகனுடைய பிரசன்னம் என்ன விட்டு போனா ஏன் தெரிகிறது இல்லை? தெரியும், தெரியும். நாம் அதை கணக்கில் இருக்கிறது. பசிச்சா எனக்கு தெரியுது, தாகம் எடுத்தா எனக்கு தெரியுது. ஆனால் அவனுடைய அபிஷேகம், அவனுடைய மகிமை, அவனுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தை விட்டு விலகி போனால் அது எனக்கு தெரிகிறது இல்லை. நான் அதிலே ஆக்கறை இல்லை, கவனம் இல்லை. அழகாய் ஆண்டவர் சொன்னார், ஒன்றுக்கு ஒன்று ஏங்கும். வயிற்றுக்கு போஜனம் என்ன செய்யும்? ஏங்கும். போஜனத்துக்கு வயிறு ஏங்கும். என்றால் தேவனுடைய படைப்பு இது ரெண்டு ஒன்று ஒன்று கவர்ந்து எடுக்கும். நன்கு அழகா ஒரு பிளேட்ல சாப்பாட்டை பொறிச்சு கரிச்சு படைச்சு கொண்டு வச்சா நம்ம எல்லாருடைய வயிறு என்ன செய்யும்? அந்த போஜனத்தை பார்த்து இந்த வயிறு என்ன செய்யும்? எப்ப இதை சாப்பிடலாம், எப்ப இதை உள்ள போடலாம், எப்ப முழுங்கலாம் என்று சொல்லி நம்முடைய மூக்கும் அதை நுகரும், வாயிலே எச்சில் வரும், கண்ணும் அதுதான் பார்த்து முட்டை பொறிச்சு வச்சிருக்குது, கட்லெட் வச்சிருக்குது, அங்க அதை ரால் பொறிச்சிருக்கு, கோழி பொறிச்சிருக்குது, எல்லாம் விதம் விதமா இருந்தா நம்முடைய கண் முழுக்க அதை பார்க்கும், நம்முடைய மூக்கும் அதை நுகரும், நம்முடைய சரீரம் அதுக்கு வாஞ்சிக்கும். எப்ப இதை சாப்பிடுறது? ஒன்றுக்கு ஒன்று ஏற்றம். அதே போல ஆண்டவர் சொன்னா, மான் தண்ணீருக்கா என்ன செய்யுமா? ஏங்கும். மான் தண்ணீருக்காய் ஏங்கும், தண்ணீரை தேடி ஓடும். அதான் வேதம் சொல்லுது, மானானது நீரோடு வாஞ்சித்து கழுவுவது போல, அழுவது போல, ஓடுவது போல என்னுடைய ஆத்துமா உனக்காக வாஞ்சிக்குது. மான் நீரோட வாஞ்சிக்கும். வறண்ட நிலம் என்னத்தை வாஞ்சிக்கும்? தண்ணீரை வாஞ்சிக்கும். ஆக தண்ணீருக்கு எது மேல தாகம்? வறண்ட நிலத்துக்கு மேல தாகம். வறண்ட நிலத்துக்கு தண்ணீர் மேல தாகம். மானுக்கு தண்ணீர் மேல தாகம். அதே போல தண்ணீருக்கு மான் மேல தாகம். ஏனால் தண்ணிக்கு சும்மா இருந்து பிரயோஜனம் இல்லை. அது படைக்கப்பட்ட நோக்கம் நீ மற்றவருடைய தாகத்தை தீர்க்க. அதனால மான் வந்து இந்த ஆற்றிலே இந்த தண்ணீர் நிலையிலே குடித்தால்தான் இந்த தண்ணிக்கு மகிமை. அதனுடைய வயிற்றுக்குள்ளே போய் அதனுடைய நீண்ட நாள் தாகத்தை ஆற்றும் பொழுது அப்பொழுதுதான் இந்த தண்ணீருக்கு ஒரு சமாதானம். அதை குடித்து அதிலே அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது இந்த மானுக்கு ஒரு சமாதானம். அதே போல இந்த அழகாக இருக்கிற உணவை நான் வயிறு முக்க போட்டுட்டான். மூக்கு மட்டும் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, குடிச்சிடுவாங்க. மூக்கு மட்டும் நான் யோசிச்சு பார்த்தேன், மூக்கு மட்டும் சாப்பிட என்ன அர்த்தம்? வேற அர்த்தம் இருக்கும் தெரியும். நான் சாப்பிட்டு மூக்கால வெளியே வாங்க சாப்பிட்டு பாருங்க. இங்க வந்துட்டா உனக்கு வாயால வரும், இல்லாட்டி சில பேருக்கு பாருங்க பிள்ளைகளுக்கு எங்க வரும்? மூக்கால வரும். மூக்கால வரத கண்டுக்கீங்களா இல்லையா? மூக்கு மட்டும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி என்று சொன்னால் நான் ஆசை நிறைய சாப்பிட்டு பசி ஆரணத்துக்கு பிறகுதான் எனக்கு ஒரு சமாதானம் இது சரீரத்துக்கு, இந்த வயிற்றுக்கு. அதே போல உணவு அதை போட்டு வைத்திருக்கும் பொழுது அந்த உணவுக்கு எவ்வளவு கவனம் தெரியுமா? ஏன் எங்கேயாவது ஒரு வயிற்றுக்குள்ள போக வேணுமே, நல்ல ஒரு பெரிய வயிறா பார்த்து ஏன் கொஞ்சம் மிச்சம் விடக்கூடாது, ஒரு எலும்பு துணி விடக்கூடாது, அதையும் போட்டு முழுங்க வேண்டும்.
ஆக ஒரு பெரிய வயிறை பார்த்து ஒரு பொரியல் கரையில் ஒரு மிளகா ஒரு பச்சை மிளகா ஒன்றை வச்சப்படுகிறார். அதை கடிச்சு சாப்பிட ஒரு வயிறு கிடைத்தால் நலமாயிருக்குமே என்று அந்த பிளேட் ஏங்கும் பொழுது, இங்கே இருக்கிற பெரிய நம்முடைய வயிறு ஏங்கும் பொழுது, ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது அங்கே ரெண்டுக்கும் ஒரு சமாதானம். இது தேவனுடைய படைப்பு. அதே போலதான் தேவனுடைய மகிமை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு தாகம். என்ன தாகம்? என் ஆலயங்களை நான் சென்றடைய வேண்டும். அதே போல ஆலயத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு தாகம், ஒரு பசி. என்ன? என்னுடைய ஆவியானவரால் நான் நிரப்பப்பட வேண்டும். என் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். என்னுடைய பசி ஆற்றப்பட வேண்டும். அது நம்முடைய ஆலயத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு தாகம், ஒரு பசி, ஒரு வாஞ்ச. மனதுக்கு என்னவா வாஞ்ச? நீரோட போய் சந்தித்து அந்த நீரை குடித்து என்னுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். வயிற்றுக்கு என்ன வாஞ்சையா? தான் எதிர்பார்க்கிற தன்னுடைய பசியை தீர்க்கிற அழகான உணவை ருசித்து தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போலவே வறண்டு போன நிலத்துக்கு இருக்கிற விருப்பம் அதிகமான மழையை ஊற்றப்பட்டு அதை குடிக்க வேண்டும். அதனால மழை எங்க ஊற்றப்படும்? வறண்ட நிலத்தில். ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். அதே போல தண்ணீர் மானுக்கு கொடுக்கப்படும். அதே போலவே வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கப்படும். மனவரையில அதுக்கு திருமண வைபவத்துல ஒரு பெண்ணை நீங்க அழகா உடுத்தி கொண்டு நிறுத்தி வச்சா மாப்பிள்ளை இல்லாட்டி எப்படி இருக்கும்? அதனால தேவனுடைய படைப்பு ஒரு மனவாட்டிக்கு ஒரு மனவாளன் தனியா வச்சு திருமணம் பண்ணி பாருங்க. என்ன சொல்லுவாங்க? பார்க்க வராக்கள், இது என்னப்பா கல்யாணம்? ஏன் மாப்பிள்ளை காணோமே? என்ன நடந்துச்சு? மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து ஓடிட்டு. அதனால ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், அதே போல மானுக்கு தண்ணீர், அதே போல வறண்ட நிலத்துக்கு தண்ணீர், வயிற்றுக்கு போஜனம், அதே போல தேவ ஆலயங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற தேவனுடைய ஆவியானவர். அந்த மகிமை வேறொரு மகிமையும் இல்லை. தேவனுடைய ஆவியானவரால் அவர் இந்த ஆலயங்களை நிரப்பும் வரைக்கும் அவருக்கு திருப்தி இல்லை. அந்த ஆவியானவரால் நிறையப்படும் வரைக்கும் இந்த ஆலயங்களுக்கு திருப்தி இருக்கக்கூடாது. மற்ற எல்லாத்துலையும் நாம ஒத்துக்குவோம். சாப்பிடாடி திருப்தி இல்லை, அது கரெக்ட், சரியா சொல்லுவோம். தண்ணி குடிக்காட்டி திருப்தி இல்லை, தாகம் தாங்க இல்லாது. சாப்பிடாட்டி திருப்தி இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியினால நான் நிறைய படாட்டி எனக்கு திருப்தி இல்லை என்று யாராவது என்னைக்காவது சொல்லணுமா? நம்முடைய அறியாமை தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படாத வரைக்கும் அந்த மகிமை அவர்களுக்குள்ளே இல்லாமல் போகிறது. பசிச்சா நமக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு பசிக்குது? தாகம் எடுத்தா நமக்கு தெரியுது, தெரியுதா இல்லையா? மற்ற காலையில நமக்கு நல்லா தெரியுது. போக வேண்டும், இங்க போக வேண்டும், எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு போனால், அது அவருடைய பிரசன்னையிலே குறைந்து போனால், அது அவரால் நான் நிரப்பப்படாமல் இருக்கிறேன் என்று சொன்னா எனக்கு தெரிகிறது இல்லை. ஏன்? நான் அதை குறித்து ஆராயவில்லை, அல்லது அறியவில்லை, அதை குறித்து நான் கவலை கொள்ளவில்லை. இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? உனக்கு என்னப்பா குறை இருக்கு? பணம் இருக்கு, சொத்து இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, வேலை இருக்குது, வாங்கலா இருக்குது, கார் இருக்கு, வசதி இருக்கு. உனக்கு என்ன குறை? ஒன்றுமே குறை இல்லை. இது தேவனுடைய பார்வையில் எந்த மகிமையும் இல்லை. இது நமக்கு உருவாக்கின மகிமை. உனக்கு என்ன குறை இருக்குது? உனக்கு எல்லாமே இருக்கே. ஆண்டவர் சோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. ஆண்டு சொல்ற என்னுடைய ஆலயங்கள் மகிமையற்ற ஆலயங்கள், அது செத்ததுக்கு சமன். தேவன் எதிர்பார்க்கிறார், தன்னை சிஸ்டருடைய சாயலுக்கு ஒப்பாக நான் மாற வேண்டும் என்றார். அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எப்படி மகிமையினால், எப்படி பரிசுத்தத்தினால், எப்படி வல்லமையினால், எப்படி அன்பினால் நிறைந்திருக்கிறாரோ அதே போல நீ இருக்கணும். என்ன போல நீ இருக்க வேண்டும். என்னுடைய மகிமை மேல நிறைந்து காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் சொன்னார், என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய மகிமை நிறைந்து காணப்படும். அந்த மகிமை அந்த ஆலயத்தை விட்டு போகுது. எசேக்கியேலை கூப்பிட்டு அந்த மகிமை போறதுக்கு காரணம் இதுதான் எசேக்கியேல் என்று சொல்லி எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் அவர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி அவர் காண்பித்துக் கொண்டே போகிறார். இதை கொஞ்சம் ஒன் பண்ணி விடுங்க. காண்பித்துக் கொண்டே போகிறார். ஆகவே தேவனுடைய விருப்பம் என்ன? அவருடைய ஆலயங்கள் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பதுதான் அந்த மகிமை. அந்த ஆவியானவரால் நான் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். ஆகவே எனக்கு போஜனத்துக்கு ஏங்குவது போல, போஜனம் வயிற்றுக்கு ஏங்குவது போல, தண்ணீருக்காய் வான் ஏங்குவது போல, தண்ணீருக்காய் வரம்பெறியம் ஏங்குவது போல ஒவ்வொரு ஆலயங்களும் எதற்காய் ஏங்க வேண்டும்? அவருடைய மகிமைக்காய், அவருடைய அபிஷேகத்துக்கு, அவருடைய பிரசன்னத்துக்காக நான் நிறைந்து, ஆண்டவரே நிறைந்து உம்முடைய மகிமை நான் நிறைந்து காண வேண்டும். எப்பொழுது உம்முடைய மகிமையை நிறைந்து கொண்டே இருக்கணும் அப்பா. ஆக என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்பதான் குறைஞ்சு போனான், எப்பதான் என்னை விட்டு போனான், எப்பப்பெல்லாம் உனக்குள்ள சோர்வு வருதோ அப்பப்பெல்லாம் எப்பெல்லாம் உனக்குள்ள அவிசுவாசம் வருதோ அப்பப்பெல்லாம் குறைஞ்சு போயிட்டான். எப்ப பொழுதெல்லாம் உனக்குள்ள இருக்கிறதான சமாதானம் உன்னை விட்டு எடுக்கப்பட்டு போகுதோ அப்பப்பெல்லாம் அவர் குறைஞ்சு போயிட்டார். நம்முடைய சமாதானம் நம்மை விட்டு போகும் பொழுது உங்களுக்கு சொல்ல போனா டென்ஷன் வரும். சமாதானம் நம்மை விட்டு போகும் பொழுது நினைத்துக் கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை என்னை விட்டு போயிட்டு அல்லது குறைஞ்சிட்டு. அதே போல என்னுடைய விசுவாசம் எனக்குள்ளே தள்ளாடும் பொழுது, என்னுடைய அபிஷேகம் அல்லது என்னுடைய மகிமை என்னை விட்டு போயிட்டு அல்லது குறைஞ்சிட்டு. அதே போல எனக்குள்ள அவிசுவாசம் ஆட்கொள்ளும் பொழுது, எனக்குள்ள இருக்கிற மகிமை அல்லது அபிஷேகம் என்னை விட்டு போயிட்டு அல்லது குறைந்து விட்டது. ரெண்டில் ஒன்று. அதனாலே உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழல்கள் வரும்பொழுது நினைத்துக் கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை குறைந்து விட்டது அல்லது போய்விட்டது. ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு கையேங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு கையேங்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். என்ன சொன்னார்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியோடு வாசமாக இருக்கிறது. நீங்கள் தேவனாலே பெற்றும் அவருடைய ஆவியின் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆகவே இந்த ஆலயத்துக்கு இருக்கிற மகிமை பரிசுத்த ஆவியானவர். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, இதை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் நான் இதை விளங்காமல் பசிக்காக நான் சமைச்சு ருசியா சாப்பிடுறதுக்கு ஐயோ பசியப்பா போடு சாப்பிட போடு வர முதலே உள்ள வர முதலே இப்ப சூடு கலட்டையில முகமும் கருவை இல்லை வந்த வரத்துல நேரம் அடிச்சிட்டு வந்தது போட சாப்பாடு. அவ்வளவு தாகம், அவ்வளவு பசி. வந்த உடனே போத்துல எடுத்து அப்படியே மூடிய இந்த கழுத்தை கோழியை கழுத்தை பிடிக்காது ஒரே சொல்லி ஒரே குடி ஒரு போத்துல அப்படியே குடிச்சாச்சு. அவ்வளவு தாகம்.